அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, நான் இன்று காலை உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று கொண்டு வந்தேன். அதாவது குவைட் பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர் என்ற நிறுவனத்திலிருந்து ட்விட்டர் பதிவொன்றை அவங்கள் பதிவு செய்திருந்தார்கள். அதாவது எங்களுக்கும் இங்கே குவைட்டிகளுக்கும் மத்தியில் உள்ள எக்ரிமெண்ட் குறித்து, அதாவது இதுவரை காலமும் நாங்கள் இலங்கை தூதரகம் எங்களுக்கு தந்திருந்த எக்ரிமெண்ட் குறித்து தான் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். ஆனால் அதையும் தாண்டி சில விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த எக்ரிமெண்ட்டை அவர்கள் எங்களுக்கு அறிய தந்திருக்கின்றார்கள். உண்மையிலே ஒரு பிரயோசனமான எக்ரிமெண்ட்டாக தான் இது இருக்கின்றது. இது குவைட் அரசாங்கம் ஊடாக குவைட்டிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள எக்ரிமெண்ட். எனவே இது பலம் வாய்ந்தது. இதுவரை காலமும் எங்கள் தூதரகம் எங்களுக்கு தந்த எக்ரிமெண்டில் நாங்கள் அதில் குறித்து போனஸ்கள், விடுமுறைகள் குறித்து பேசும்போது இவர்கள் அதை கணக்கெடுப்பதில்லை. ஆனால் இப்போது குவைட் அரசாங்கமே முன்வந்து இந்த எக்ரிமெண்ட்டை அளித்திருக்கின்றது. எனவே நாங்கள் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்றால், இது குறித்து பூரண ஒரு தெளிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அந்த வீடியோவை உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கின்றேன். நீங்கள் முழுமையாக வீடியோவை பாருங்கள். பார்ப்பதுடன் நீங்கள் இதுவரை எனது இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் தட்டி வைத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதுடன் அனைத்து நண்பர்களுடனும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் இது குறித்து அறிந்து வைத்திருக்க வேண்டும். அன்புள்ள முதலாளியே, வீட்டு பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக வேலை செய்கிறார்கள். அவர்களை மனித அவமானத்திற்கு ஆளாக்காதீர்கள் அல்லது அவர்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கும் அபாயகரமான வேலைக்கு அவர்களை நியமிக்காதீர்கள். பாஸ்போர்ட் அல்லது சிவில் கார்டு போன்ற அடையாள ஆவணங்கள் வீட்டு பணியாளரின் நபருக்கு இணைக்கப்பட்ட உரிமைகள். எனவே அவருடைய ஒப்புதலுடன் இல்லாமல் அவற்றை வைத்திருக்க கூடாது. வீட்டு வேலை செய்பவரின் ஆறுதல் உங்கள் குடும்பத்தின் ஆறுதல். அவருக்கு வீடு, உணவு மற்றும் சிகிச்சை அளிப்பதில் கவனம் செலுத்துங்கள். வீட்டு வேலை செய்பவருக்கு ஆறுதல் கொடுங்கள். அவர் உங்களுக்கு தேவையான வேலையை கொடுக்க முடியும். மேலும் அவரது வாராந்திர மற்றும் வருடாந்திர ஓய்வு பெற உரிமையை பறிக்காதீர்கள். தொழிலாளியின் சம்பளம் அவருக்கும் உங்களுக்கும் ஒரு பாதுகாப்பாகும். அவருடைய சம்பளத்தில் ஒரு பகுதியை கழிப்பது அனுமதிக்கப்படாது. மேலும் அவரது தாமதத்தால் ஒவ்வொரு மாத தாமதத்திற்கும் 10 தினார் செலவாகும். வீட்டு பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான ஒப்பந்தங்களை புதுப்பித்தல் இரு தரப்பினரின் ஒப்புதலுடன் தானாகச் செய்யப்படுகிறது. மனிதவளத்திற்கான பொது அதிகார சபையுடன் இணைந்த வீட்டு பணியாளர்களின் ஆட்சேர்ப்பை ஒழுங்குபடுத்தும் திணைக்களம் முதலாளி மற்றும் நிறுவனங்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்டால் புகார்களை ஆய்வு செய்யும் பொறுப்பாகும். மக்கள் தொடர்பு மற்றும் ஊடகத்துறை மனிதவளத்திற்கான பொது ஆணையத்தின் வாழ்த்துக்கள். அன்புள்ள வீட்டு பணியாளரே, முதலாளியின் அறிவுறுத்தல்களை நீங்கள் கடைபிடிப்பதும் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலையை செய்வதும் நீங்கள் தொடர்ந்து பணியாற்றுவதை உறுதி செய்கிறது. முதலாளியின் சொத்துக்களை பாதுகாத்தல் மற்றும் அவரது இரகசியங்களை வெளிப்படுத்தாதது ஒரு கடமையாகும். இது உங்களுக்கும் முதலாளிக்கும் உரிமைகளை நிரூபிக்கும் மற்றும் பாதுகாப்பதற்கான ஒரு வழியாக ஊதிய பரிமாற்ற ரசீது மற்றும் ரசீது தேவைப்படுகிறது. வீட்டு பணியாளர்களை சேர்ப்பதற்கான ஒப்பந்தங்களை புதுப்பித்தல் இரு தரப்பினரின் ஒப்புதலுடன் தானாகவே செய்யப்படுகிறது. மனிதவளத்திற்கான பொது அதிகார சபையுடன் இணைந்த வீட்டு பணியாளர்களின் ஆட்சேர்ப்பை ஒழுங்குபடுத்தும் திணைக்களம் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டால் புகார்களை ஆராயும் பொறுப்பாகும். மக்கள் தொடர்பு மற்றும் ஊடகத்துறை மனிதவளத்திற்கான பொது ஆணையத்தின் வாழ்த்துக்கள். عزيزي العامل المنزلي، التزامك بتوجيهات صاحب العمل وأداء الأعمال التي تكلف بها يكفل لك الاستمرار في العمل. حفاظك على ممتلكات صاحب العمل وعدم إفشاء أسراره واجب يفرض القانون. إيصال تحويل الأجر ووصل الاستلام طريقة من طرق الإثبات وحفظ الحقوق لك ولصاحب العمل. تجديد عقود استقدام العمالة المنزلية يتم تلقائيا بموافقة الطرفين. إدارة تنظيم استقدام العمالة المنزلية التابعة للهيئة العامة للقوى العاملة هي المختصة بالنظر في الشكاوى حال حدوث نزاع بين صاحب العمل والعامل. مع تحيات إدارة العلاقات العامة والإعلام، الهيئة العامة للقوى العاملة. عزيزي صاحب العمل، العمالة المنزلية يعملون على مساندتك، فلا تعرضهم للإهانة الإنسانية أو تكلفهم بأعمال خطرة من شأنها التأثير على صحتهم. وثائق إثبات الشخصية مثل جواز السفر أو البطاقة المدنية هي حقوق لصيقة بشخص العامل المنزلي، فلا تحتفظ بها إلا بموافقة منه. راحة العامل المنزلي من راحة أسرتك. اهتم بتوفير المسكن والمشرب والمأكل والعلاج له.
امنح العامل المنزلي الراحة كي يمنحك العمل المطلوب، كما لا تحرمه من حقه في الحصول على راحته الأسبوعية والسنوية. راتب العامل أمان له ولك، فلا يجوز خصم جزء من راتبه، كما أن تأخيره يكلف صاحب العمل 10 دنانير عن كل شهر تأخير. تجديد عقود استقدام العمالة المنزلية يتم تلقائيا بموافقة الطرفين. إدارة تنظيم استقدام العمالة المنزلية التابعة للهيئة العامة للقوى العاملة هي المختصة بالنظر في الشكاوى حال حدوث نزاع بين صاحب العمل والعامل. مع تحيات إدارة العلاقات العامة والإعلام، الهيئة العامة للقوى العاملة. Dear domestic worker, your commitment to the employer's instruction and the performance of the work you are assigned to ensure your stability at work. Preserving the employer's property and not disclosing his secrets are duties imposed by law. The receipt of the remittance transfer and the receipt voucher are ways to prove and preserve your rights and employers. Renewal contracts for the recruitment of domestic workers is done automatically with the approval of both parties. Domestic Workers Recruitment Organizing Department is concerned with settling disputes between employers and workers in case of conflict. With regards, Public Relations and Media Department, Public Authority of Manpower. Dear employer, domestic workers are working to support you. Do not expose them to humiliation or any dangerous work that would affect their health. Identification documents such as a passport or civil ID belong to the domestic worker and are not retained without the approval of them. Your comfort is related to the comfort of the worker. Be sure to provide him decent livelihoods such as housing and treatment. Give domestic worker the time off in order to complete the required work. Be sure not to deprive him of his right of weekly and annual rest. The salary of the worker must be given because it is safety for you and him. It is not allowed to deduct part of his salary, delaying cost the employer 10 kd for each month. Renewal contracts for the recruitment of domestic workers is done automatically with the approval of both parties. Domestic Workers Recruitment Organizing Department is concerned with settling disputes between employers and workers in case of conflict. With regards, Public Relations and Media Department, Public Authority of Manpower.